ஹலோ கைஸ், நம்ம ப்ளே பண்ண போகிறது மைண்ட் கிராஃப்ட் கேமு. இத்தனை நாளாக ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டுட்ருந்தேன். சாரி இத்தனை நாள்லாம் இல்லை, நான் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி கைஸ், இன்றைக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறோம். சர்வைவர் சீரீஸ். ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக்லாம் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ப்ரோ போயிடலான்னு கட் பண்ணவில்லை. எடிட்டர் கட் பண்ணியா? கட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் தான் கைஸ். எல்லாமே உங்கள் வீட்டெல்லாம் கட் பண்ணலான்னு தோணும் போது தான் இன்றைக்கி நம்ம வந்து மரத்தை வெட்டினா ஸ்டோனில் தான் வெட்டணும் அப்படின்ட்டு மழை ஸ்டோனை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கைஸ். ஸ்டோனை மைண்ட் பண்ணிவிட்டு அப்படி சரி வாங்க போய்ட்டு நம்ம வந்து உட்டை வெட்டலாம் பார்த்தேன். நல்லா வெட்டும் போது பார்த்தா எந்த நேரத்தில் வெட்டினேன்னு தெரியல, மறுபடியும் இதிலே வெட்டிட்டேன். சாரி கைஸ், மறந்துட்டேன். சரி பொழுது போனான்ட்டு இதை கொஞ்சம் வெட்டிட்டு அங்கே பார்த்தா ஹைட்டாக ஒரு பிளேஸு. சரி வாங்குற என்னோட ஹைட்டாக இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளோட தான் பெரிய சீட்டு போருக்கு இந்த சீட்டை அப்படியே வியூவர்ஸ்லாம் கொடுத்து நம்ம பெரிய ப்ராப்ளம் ஏறலான்னு பார்த்து மேலே ஏறினேன். இதுக்கு எத்தனை ஆட்டம் வந்துச்சுன்னு எனக்கு தான் கைஸ் தெரியும். கஷ்டப்பட்டு ஏறி பார்த்தா கோல். இதுக்காட இவ்வளோ நேரம் ஏறினன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்த வரைக்கும் லாபம்ன்ட்டு சுற்றி பார்த்தேன். பார்த்துட்டு சரி பார்ப்போம், இப்போ உடைக்க போகிறோம் அப்படின்ட்டு சரி நம்ம பண்ணதே வெட்டலையடா அப்படின்ட்டு முதல் கிராஃப்டிங் டேபிள் பண்ணேன். எங்கே வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா கைஸ்? இப்போ தான் நான் தான் அந்த ஊர்லேயே டாப்பில் இருக்கேன். சரி கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாதிரியா கொஞ்சம் கோலை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கிளம்பிட்டேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. நைட்டே ஆயிடுச்சு கைஸ். நைட்டு எனக்கு தான் ஒரு டெசர்ட் டெம்பிளை கண்டுபிடிச்சேன். சரி வாங்க அடியில் போயிட்டு என்ன லூட் இருக்குது அப்படின்னு எரிவொண்டு மைண்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை. வாங்கடா அடே, வாழ்க்கையை எடுத்து தரலாம் ஆகி போச்சு. சரி இப்படி சுற்றிட்டு போது 2 டெம்ப்ளேட் கிடச்சிச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியவே தெரியல. சரி அப்புறம் போய்ட்டு சுகர் கணக்கு லைட்டாக படையில் 2 தட்டு தட்டிட்டு இவனுக்கு ஒரு கேப்டஸ்க்கு 2 தட்டு தட்டின்னு போய் இப்படி பெட்டை போட்டேன். யாரா நீ பகல் நேரத்தில் விட்டு போகிறேன்னு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நான் வந்து கீப் பண்ணி ஆனில் வச்சுருக்கேன். இதை வந்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரி அப்படின்ட்டு கேவை மைண்ட் பண்ண போவோம். இந்த எபிசோடு வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கேட்கலாம். இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் பேர் லென்த்தாக வேணும்னா கூட ட்ரை பண்ணுவேன் சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணுவேன். சரி ரொம்ப இருட்டாக இருக்குன்னு நைட் விஷன் போட்டு இருந்தாச்சு. சரி நைட் விஷன் போட்டாச்சு. கீப்பிங் ஆனில் இருக்குது. சவலை நம்மளை எவனே அடிக்க முடியாதுன்ற தைரியத்தில் மங்கு போயிட்டு அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அயன் மைண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக கேவுக்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். சரி அங்கே கிராஃப்டிங் டூல் போட்டு சரி அயன் இருக்குது, அயன் டூல்ஸ்க்கு மாறிடலாம் பார்த்தா இது இல்லை, ஸ்டிக் இல்லை. நம்மகிட்ட இது இருக்கே போன்னு சரி பேம்பு வச்சு அயன் டூல்ஸ்க்கு மாறியாச்சு. பெருசாலாம் இல்லை, ஒரு கோடாரி ஒரு அது பேர் என்ன பிக்காக்ஸ். சரி 2 தான், சரி என்னமோ ஒன்று அதை கிராஃப்ட் பண்ணிவிட்டு சரி நம்மளுக்கு கிராஃப்ட் இது இருந்தாலும் மறுபடியும் முதல்ல வரணுன்ட்டு ஒரு சீல்டை பண்ணிட்டேன். சீல்டுங்களா சீல்டை பண்ணி அது மேப் இருக்க இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு சரி சாகாமல் உள்ள கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்ட்டு உறுதிமொழி எடுத்தேன் கைஸ். அது எடுத்தது தான் என் தப்பு போல. எடுத்துகிட்டு சரி கீழே தண்ணி இருக்கேன் குதித்தேன். கொஞ்ச நேரத்தில் உறுதிமொழியை வேஸ்ட் ஆகிருப்பாங்க. சரி அப்படின்ட்டு இருக்க ஹெல்த்துக்கு வச்சு வீடியோ டக்குன்னு முடிக்கக்கூடாது, அயனை கொஞ்சமாக மைண்ட் பண்ணிட்டு போகன்ட்டு ஷார்ட் அண்ட் ப்ளஸை சாப்பிட்டுட்டு அயனை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தான் அயனை ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு டைமண்டு. எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. இதுக்காக நீங்கள் லைக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எபிசோடில் நான் டைமண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் அடுத்தலாம் டைமண்ட் எடுத்துருக்கேன். இதுக்கு காரணம் கீப்பிங் இன்னொன்று சொல்லி கமெண்ட்டை தட்டாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் அப்புறம் கமெண்ட் இருந்தாலும் இதை பற்றி இருந்தாலும் போடுங்க, நான் ஜாலியாக எடுத்துக்குவேன். சரி அப்புறம் சுற்றி பார்த்து அடுத்து இன்னொரு டைமண்ட் கண்டுபிடிச்சேன். சரி நம்ம டைமண்ட் அதே மாதிரி நீங்கள் என்னோடய இன்வென்ட்ரியை பார்த்துக்கலாம். இது பையன் அப்படியே கூட்டிகிட்டு போய் என்ன கட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் பிஸியஸ்ட் மேனு. ஸோ அதனால தான் இல்லை ப்ரோ நான் இப்போ பிஸியஸ்ட் மேன்லாம் இல்லை, ரொம்ப பிஸியான மேனு, ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க தான் என் வேலைன்னு நான் ஃபுல் வீடியோ போடுவேன். ஓகேவா கேஸ்? மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சரி அப்படி பண்ண பார்த்தா டைமண்டு இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் ஆர்மர் செய்ய போகிறோன்ட்டு ஒரு இதில் வந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆட்டம் ப்ளே பண்ணி எத்தனை அட்டம்னு தெரியல கேஸ். சரி 2 ஆட்டம் முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 62 இருக்கும் அயனு, அப்புறம் வந்து 62 தான் இருக்கும். அடுத்து வந்து சரி கொஞ்சம் டைமண்ட் பண்ணேன். டைமண்ட் எடுத்ததையும் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். நான் வெளியே வந்து மொத்தமாக விலகும் போகும். அப்புறம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு கைஸ். ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன். வீடியோ ரெக்கார்டை பார்த்தா 1 மணி நேரத்துக்கு அளவுக்கு. ஆனால் கேவுக்குள்ளேயே 1 மணி நேரம் இருந்தோன்னு பார்த்து சரி அது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. சரி கொஞ்சம் டைமண்ட்ஸை மைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ ஒரு லாபம் இருந்துச்சு. சரி இது மேலே போதுண்டான்ட்டு மேலே வந்து படுத்துவேன் கைஸ். அவ்வளோதான், இதோட எபிசோட முடிச்சலாம் தான் பிளானு. சரி ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க முடியாதுன்ட்டு 1 மணி நேரம் வீடியோவை
5 நிமிஷமாக சூரி காட்டுறதுக்காக சும்மா சுற்றி பார்த்தேன். இந்த இடத்துல என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் எதுவும் சொல்லுங்கள். பெட்டை உடைச்சேன். சரி கிளம்பிடலாம் பார்த்தேன். மறுபடியும் எதுக்கு இன்வென்ட்ரி தொட்டேன் பெட் எடுத்தேன்னு தெரியல. மறுபடியும் பெட்டை போட்டு ரீஸ்பான்ஸ் செட் பண்ணேன். எதுக்குன்னே தெரில கைஸ். சாரி கைஸ். என்னன்னு புரியலை, ஒன்றும் தெரியல. சரி அப்புறம் ஜாம்பி செத்து அதை பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். சரி இங்கே வந்ததுக்கு நம்மளுக்கு நிறைய ஓர் கிடச்சிருக்குன்ட்டு ஞாபகமாக ஏதாவது செய்வோன்ட்டு உள்ளே தேடி பார்த்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 19 டைமண்ட் இருக்கும், ஒரு ஸ்டாக்கில் லேப்பிஸ் இருக்கும், அயன் வந்து 62 தான் இருக்கும். சரி வீடியோவை பிடிச்சிக்கிடுவோம், ஏன்னா 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஆகி போச்சு. வீடியோ முடிச்சிடும் ஹைட்டாக பில்லர் அப் பண்ணேன் கைஸ். ஃபுல்லாக பில்லர் அப் பண்ணிவிட்டு ஒரு காமெடி நடந்துச்சு பாருங்கள். சரி வீடியோக்கு அவுட்ரோ கொடுத்து முடிச்சிடுவோம், அடுத்த எபிசோடுக்கு வந்து அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ எடுப்போன்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு மாற்றிட்டு அந்த சைடு தான் கைஸ் அமுக்கினேன். எப்படி கீழே வந்தேன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி கீழே முடிச்சுட்டு சரி கைஸ் அப்படி போயிட்டு இன்ட்ரோ அவுட்ரோ போட்டுருவோமா? சரி கைஸ் போயிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லாங்காக வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், பாய் கைஸ்.